Hi friends, I am Chef Anand. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோஸ்ட் பாலக். அதாவது கோஸ்ட்டுங்கன்னா ஒன்றும் இல்லை, ஆட்டுக்கறி தான். ஸோ இந்த மட்டனை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அதுவும் பாலக், அதாவது ஸ்பீனச். ஸோ பசலைக்கீரையில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு க்ரீன் கலரில் பண்ணுவோம். இதுவரை நீங்கள் மட்டன் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் சூப்பராகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மட்டனை வந்து பாயில் பண்ணுறோம். ஸோ பாயில் பண்ணும்போது அதோடைய ஹோல் வர மசாலாலாம் ஆட் பண்ணி ஒன்ஸ் இந்த மாதிரி மஞ்சள் தூள் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணி குக்கரில் ஒரு 12 விசில் வர வைக்க வேண்டியதான். ஸோ அந்த விசில்லே மட்டன் வந்து நல்லா குக் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்பீனச்சை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஸ்டோன்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கும், அதெல்லாம் நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை லைட்டாக பிளான்ச் பண்ணணும். பிளான்ச் பண்ணோம்னா வாட்டரில் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சாவே போதும், அது குக் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து பேஸ்ட் பண்ணி பண்ண போகிறோம். இப்போ 12 விசில் வந்துருச்சு மட்டனில். ஸோ மட்டன் சூப்பராக குக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இதுதான் பேசிக் திங்ஸ் தான். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆனியனை இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறோம். அதோட கொஞ்சம் டொமேட்டோஸ், அதாவது தக்காளியை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஹோல் மர மசாலா, கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் கொரியண்டர் பவுடர், நட்மெக் பவுடர் மட்டும் அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, சால்ட், அவ்வளோதான். ஒரு 5 பவுடர் தான். ஸோ இதை வச்சு தான் பண்ண போகிறோம். இதில் ஆயில் வந்து எப்போதும் நம்ம நார்மல் கார்ன் ஆயில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மட்டன் கோஸ்ட்டில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ மஸ்டர்ட் ஆயில் தான் இந்த மட்டனுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். அதனால தான் நம்ம இதுதான் பிளான்ச் பண்ணுற மெத்தடு. பிளான்ச் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, பாலக்கை வந்து இந்த மாதிரி சுடுதண்ணியில் அவிச்சு எடுக்கிறது தான் பிளான்ச் பண்ணுறது. ஸோ ரொம்ப அவிச்சிடக்கூடாது, லைட்டாக அவிச்சு எடுக்கணும். அப்போ தான் அதோடைய க்ரீன் கலர் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ ஒரு கொதி வந்தோடனே நம்ம எடுத்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயினரில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிட வேண்டியதான். கொஞ்சம் கோல்ட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். 12 விசிலுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மட்டன் இந்த மாதிரி சூப்பராக குக் ஆயிரும். ஸோ மட்டன் ஒன்ஸ் குக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லைஸாக பிரிஞ்சிருக்கும். ஸோ இதை வச்சே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மட்டன் சூப்பராக குக் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு குக்கிங் போட்டு எடுக்கிறோம். அது வந்து நல்லா ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணுறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆனியன் நல்லா கோல்டன் கலர் வர நல்லா சாத்தே பண்ண வேண்டியதான். அதுக்கு கேப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்பீனச்சை வந்து பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ லைட்டாக பிளான்ச் பண்ண ஸ்பீனச் தான். ஸோ நல்ல ஒரு க்ரீன் கலர் கிடச்சிருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆனியன் நல்லா ஸ்லைஸாக கோல்டன் கலர் ஆயிடுச்சு. அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி ஒன்ஸ் கோல்டன் கலர் வர சாத்தே பண்ண வேண்டியதான். ஒன்ஸ் நல்லா சாத்தே ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாஸ், ஸோ அந்த கரம் மசாலாஸ், நட்மெக் பவுடர், சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர்லாம் ஆட் பண்ணி அந்த ஆயிலே சாத்தே பண்ணோம் அப்படின்னா ஒரு குட் டேஸ்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி அதோடைய ஃப்ளேவரே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் ஆயிலே நல்லா சாத்தே பண்ணுறோம். இப்போ நல்லா சாத்தே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த டொமேட்டோஸ் ஆட் பண்ணி ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த மட்டன் கோஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ ஒன்ஸு நல்லா அந்த ஃப்ளேவர் கிடச்சதுக்கு அப்புறமா அந்த சைடில் வந்து ஆயிலெலாம் திரண்டு வந்துடும். ஸோ அதுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்பீனச்சை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பீனச்சை வந்த மாதிரி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த கிரேவி வந்து நமக்கு நல்ல ஒரு திக்னஸாக கிடைக்கும். ஸோ அதோடைய டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாகவும் இருக்கும். ஸோ மட்டன் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடு. We can sit together. It's so beautiful, you and me. அவ்வளோதாங்க, பாலக் கோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ செமி கிரேவியாக வேணும் அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.